எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவைக்கு திறன் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 மீண்டும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி. இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் 3 நிதி முகாமையும் வகை கூறும் பொறுப்பும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இதற்கான ஒரு ஆரம்ப அறிமுகத்தினை நேற்றைய செயலமர்வில் நாங்கள் செய்திருந்தோம். இந்த விடயத்தோடு தொடர்புபட்ட அரசாங்கத்தினுடைய அல்லது பொது நிதி தொடர்பான பரிபாலனம் பற்றிய ஒரு முன்னோட்டம் அல்லது அதற்கான சட்டகம் அல்லது வழிவரைபடம் என்கிற விடயம் தொடர்பாக நேற்றைய செயலமர்வில் நாங்கள் கலந்துரையாடி அதுக்குள்ளே பார்க்க வேண்டிய உள்ளீடுகள் அவை என்பதை பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். இன்றைக்கு அந்த உள்ளீடுகள் பற்றிய எங்களுடைய வினா மற்றும் விடைகள் என்கிற அடிப்படையில் எவ்வாறு இவை கேட்கப்படலாம், அவ்வாறு கேட்கப்படுகிற விடயங்கள் தொடர்பில் நாங்கள் எப்படி பதிலளிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கிறோம். முதலாவது நிதி விடயங்களை மேற்பார்வை செய்தல் தொடர்பாக நிதியமைச்சர் சார்ந்து, உண்மையில் நிதியமைச்சர் சார்ந்து நாங்கள் நேற்றைய விடயத்தில் பேசியிருந்தாலும் அது தொடர்பான ஒரு முழுமையான கட்டுரை வினாவை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. நிதி ஒழுங்கு விதிகளில் நிதியமைச்சர் பற்றிய ஒரு கட்டுரை வினவப்படக்கூடியதாக அங்கு விடயங்கள் இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக அந்த விடயங்கள் இருந்தாலும் அவை ஒரு தொகுப்பாக கேட்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த விடயங்கள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். பாராளுமன்றம் பொது நிதியின் மீதான கட்டுப்பாட்டை எவ்வாறு கொண்டுள்ளது என்பதும் ஜனாதிபதி எவ்வாறு கொண்டுள்ளார் என்பது தொடர்பாகவும் எங்களுடைய முதலாவது செயலமர்விலேயே, நிதி ஒழுங்கு தொடர்பான முதலாவது செயலமர்விலேயே நாங்கள் நிறைவாக பேசியிருக்கிறதால அந்த பகுதியை நாங்கள் தவிர்த்து கொள்ள இயலும். இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய வகிபாகம் என்ன என்று சொல்லி கேட்கிறோம். சரிதானே? இப்போ இங்கே இந்த இடத்துல தான் நாங்கள் நிதியமைச்சரை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறோம். நிதியமைச்சர் என்பவர் பாராளுமன்றத்தினால பொது நிதி பரிபாலனம் தொடர்பான பொறுப்புகள் கடப்பாடுகள் நிறைவேற்றப்படுவதற்காக பொறுப்பு கையளிக்கப்பட்ட ஒருவராக நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூட வேண்டியவராக இருப்பதோடு அரசாங்கத்தின் சார்பில் பொது நிதியை நிர்வகிப்பவராக அவர் இருக்கிறார். பொது நிதி பற்றிய ஒரு நிதி பரிபாலன முறைமை ஒன்றினை ஏற்படுத்தி கொள்வது, பொது நிதி கையாளல் தொடர்பான விதிப்புகளை அல்லது பொதுவான கோப்பு ஒன்றினை விதிப்பார். பரவலான கோப்பு, பொதுவான கோப்பு, அதாவது நிதி ஒழுங்கு விதிகளை அவர் ஏற்பாடு செய்வார். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக காலத்துக்கு காலம் திருத்தங்கள் செய்வதும் அவருடைய பொறுப்பாக இருக்கும். பொதுவான கோப்பு என்பது அதற்கான ஒழுங்கு விதிகள் என்பவற்றை ஏற்படுத்துவார். பொது நிதி பரிபாலனம் தொடர்பில் முழுமையாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருக்கிறார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான கடமை பொறுப்புகள் தொடர்பாக திரைசேரியோடு இணைந்து பணியாற்றுகிறவராக இருக்கிறார். பாராளுமன்றத்தில் பொது நிதி தொடர்பிலான ஆண்டு மதிப்பீடுகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்பாடுகள் தொடர்பிலான நிதி வளங்களுக்கான ஆணைச்சீட்டுகளை வழங்குவது போன்ற பல்வேறு விடயங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அது ஒரு கட்டுரை கேள்வியாக நாங்கள் பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றி தெரியும். ஆக குறைஞ்சது ஒரு 10 பாயிண்ட்ஸ் எங்களால் எழுத இயலும் நிதியமைச்சர் தொடர்பாக. இப்போ அடுத்ததாக நாங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள்ட்ட வரப்போகிறோம். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக யாரெல்லாம் செயற்படுகிறார்கள் அந்த பகுதியை நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். சரிதானே? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக அமைச்சின் செயலாளர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். அமைச்சின் செயலாளர் என்று வருகிற போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களின்
செயலாளர்கள். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அல்லது அமைச்சரவை அமைச்சர் என்று நாங்கள் பார்க்குறோம், கேபினெட் என்று சொல்லுவோமே. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர் விடுவர். அந்தந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக நியமிக்கப்படுகிறார். அவ்வாறு நியமிக்கப்பட்டு திரைசேரியின் நியமங்களுக்கு உட்பட்ட வகையில் திணைக்களங்களின் நிதி விவகாரங்களை மேற்பார்வை செய்வதற்கான பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்ற வகையில் திணைக்களங்களின் நிதி விவகாரங்களை மேற்பார்வை செய்வதற்கான பொறுப்பு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இப்போ இங்கே அவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர், ராஜாங்க அமைச்சு, அந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் கீழே ராஜாங்க அமைச்சருக்கு தானே ராஜாங்க அமைச்சு, மற்றும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள், அதன் கீழ் வருகின்ற அரசாங்க கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட நிறுவனங்கள் என்பவற்றுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். அப்போ முதலாவது ஆள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர். அமைச்சரவை அமைச்சின் செயலாளர் ஒருவர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருக்கிறார். இரண்டாவது ராஜாங்க அமைச்சின் செயலாளர். நீங்கள் ஸ்டேட் மினிஸ்டர் என்று சொல்லுவீங்க தானே, ஸ்டேட் மினிஸ்டர். ராஜாங்க அமைச்சின் செயலாளர் அந்தந்த ராஜாங்க அமைச்சுக்களின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக நியமிக்கப்பட்டு திணைக்களங்களின் நிதி விவகாரங்களை மேற்பார்வை செய்வதற்கான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக, அதாவது அந்த ராஜாங்க அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்களின் நிதி விவகாரங்களை மேற்பார்வை செய்வதற்கான பொறுப்பு அவர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்ற வகையில் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் தனது ராஜாங்க அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள், அரசாங்க கூட்டு தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அமைச்சின் செயலாளர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக தொழிற்படுதல் என்று சொல்லப்படுகிற போது அது ஒரு புரோட்டோகால் என்று சொல்லுவோம் நாங்கள். சரிதானே, ஒரு வரிசை முறைமை கருதி ராஜாங்க அமைச்சு தொடர்பான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக நாங்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளரை அந்த இடத்துல சொன்னாலும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக ராஜாங்க அமைச்சின் செயலாளர் பணியாற்றுகிறார் என்கிறதை நாங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். அவர் அதன் கீழ் வருகின்ற ராஜாங்க அமைச்சுக்களின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள், அரசாங்க கூட்டு தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களுக்கான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக அவர் இருப்பார். இதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது பாருங்க, மூன்றாவது விடயம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர்கள், ராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள். மூன்றாவது வகை, அதற்கு மேலதிகமாக அரசியல் அமைப்பின் 52(4) உறுப்புரையில் குறிப்பீடு செய்யப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அமைச்சு செயலாளர்களின் மூலமாக மேற்பார்வை செய்யப்படாத வேறு திணைக்களங்கள், அரசாங்க நிறுவனங்கள் பொறுப்பான உத்தியோகத்தர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். இப்போ நாங்கள் 4 வகையாக சொல்ல போகிறோம். 4 வகையாக நாங்கள் அதை வரவிலக்கணப்படுத்துகிறோம். முதலாவது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர்கள், இரண்டாவது ராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள், மூன்றாவது அரசியல் அமைப்பின் 52(4) உறுப்புரையில் குறிப்பிடப்படுகின்ற திணைக்களங்கள், அவற்றினுடைய தலைவர்கள். 52(4) உறுப்புரையில் குறிப்பீடு செய்யப்பட்ட திணைக்களங்களினுடைய தலைவர்கள். அத்தோடு அமைச்சுக்களின் செயலாளர்கள் மூலம் மேற்பார்வை செய்யப்படாத வேறு திணைக்களங்கள், அரசாங்க நிறுவனங்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் ஆகியோர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லி வருகிற வேளையில் இனி உங்களால் விட எழுதே. இது சில வேளைகளில் சிறிய அளவிலான புள்ளிகளுக்காக கேட்கப்படலாம். ஒரு கற்ற வினாவுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்கிறது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய வகைபாகத்தை நேரடி கேள்வியாக கேட்டால் நாங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். சில வேளைகளில் ஒரு விடய ஆய்வு போன்ற ஒரு கேள்வியாக அது இல்லாமல் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பான அவர்களுடைய செயற்கர்மங்கள் என்ன, அவர்களுடைய பொறுப்புகள் என்ன,
என்று சொல்லி அவர்கள் கேட்கப்படலாம். சரி, நாங்கள் அதை அடுத்து வருகிற நிதி ஒழுங்கு விதியில் பார்த்துக்கொள்வோம். இப்போதைக்கு நாங்கள் நிதி விடயங்களை மேற்பார்வை செய்தல் என்பது நிதியமைச்சர், அதுக்கு பிறகு திரைசேரி, நிதியமைச்சர் திரைசேரியினுடைய அனுசரணையோடு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை நியமனம் செய்கிறார் அல்லது அந்த நியமனங்களை ஏற்பாடு செய்கிறார். அவ்வாறு ஏற்பாடு செய்கிற போது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்கிற அளவோடு இந்த பகுதியை நாங்கள் நிப்பாடிக் கொள்கிறோம். 124 நிதி ஒழுங்கு விதியில் நாங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை அடையாளப்படுத்துவதோடு சரி 4 விதமான அலுவலர்களை நாங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக வைத்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் ஒவ்வொருவருக்குமான வரவிலக்கணத்தை பற்றி தான் நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம். சரிதானே? திரைசேரியினால் வேறு வகையில் ஒழுங்குகள் செய்யப்படாத எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவ்வாறு செய்யப்பட்டால் அதுக்கு வேறு ஒரு நடைமுறை இருக்கும். திரைசேரியினால் வேறு விதமாக ஒழுங்குகள் செய்யப்படாத சந்தர்ப்பங்களில் எல்லாம் தன்னுடைய திணைக்களத்தின் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்துக்கும் அந்த திணைக்களத்தின் தலைவர் கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். இவர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார் கணக்கீட்டு உத்தியோகத்தர். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் மேற்பார்வையின் கீழ் தொழிற்படுபவராக இருப்பார். இதே வேளைகளில் ஒவ்வொரு அமைச்சினுடைய செயலாளர்கள், இராஜாங்க அமைச்சினுடைய செயலாளர்கள் தங்களுடைய அமைச்சின் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கிற போது தன்னுடைய அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பதோடு தன்னுடைய அமைச்சின் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகிற போது அவர் அதே அமைச்சுக்குரிய கணக்கீட்டு உத்தியோகத்தராகவும் இருப்பார். இப்போ இங்கே கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக 2 பேரை நீங்கள் வகைப்படுத்தி சொல்ல போகிறீங்க. எப்படி? ஒன்று திணைக்களத்தினுடைய தலைவர்கள் அந்தந்த திணைக்களங்களின் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள். 2வது ஒவ்வொரு அமைச்சின் செயலாளர்களும், அது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சாக இருந்தாலும் சரி இராஜாங்க அமைச்சாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அமைச்சினுடைய செயலாளர்களும் தங்களுடைய அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்களுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பதோடு தமது அமைச்சுக்களின் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் தன்னுடைய அமைச்சுக்களின் கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் அல்ல அமைச்சின் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது அவர் அமைச்சுக்கான கணக்கீட்டு உத்தியோகத்தராகவும் இருக்கிறார். இப்போ மேலே சொல்லப்பட்ட திணைக்களங்களின் தலைவர்கள் கணக்கீட்டு உத்தியோகராக இருக்கும்போது அவர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கீழ் பணியாற்றுவதோடு அவருக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக, வகை கூற வேண்டியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கணக்கீட்டு உத்தியோகத்திற்கான வரைவிலக்கணமும் சரி. அடுத்தது அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் என்று சொல்ல இந்த அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார்? அரசரை தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அரசரை தலைப்புகள், உபதலைப்புகள், விடயம், உபவிடயம் என்கிற வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் நியமிக்கப்படுகிறார். அரசரை தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசரையின் தலைப்புகள், உபதலைப்புகள், விடயம், உபவிடயம் என்கிற பல்வேறு தலைப்புகளின் கீழ் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு அவர்களுக்கென பொறுப்பளிக்கப்பட்ட அரசரைகளுக்கான அவர்களுக்கென பொறுப்பளிக்கப்பட்ட அரசரைகளுக்கான மதிப்பீடுகளை தயாரிப்பது, அவற்றுக்கான சேகரிப்புக்கும் மதிப்பீடுகளுக்கும் இடையிலான வித்தியாசத்திற்கு பொறுப்பு கூறுவது ஆகியவை இவர்களுடைய பிரதான கர்மங்களாக இருக்கும். அவர்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்ட அரசரை தலைப்பின் கீழ் அரசரை மதிப்பீடுகளை தயாரிப்பதும் அவற்றை சேகரிப்பதும், சேகரிப்புக்கும் மதிப்பீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளுக்கு கணக்கு கூறுவது அல்லது பொறுப்பு கூறுவது இவர்களுடைய கடமையாக இருக்கும்.
திரைசேரியின் அரசரை கொள்கைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் ஒவ்வொரு அரசரை இனங்களுக்கு முடிய கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் காலத்துக்கு காலம் பட்டியல்படுத்தப்படுகிறார்கள். அந்த விடயத்தையும் நாங்கள் கவனிச்சுக்கோ. அரசரை கொள்கைகள் பொருளாதார விவகார பணிப்பாளர் நாயகத்தினால ஒவ்வொரு அரசரை இனங்களுக்கு முடிய கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் காலத்துக்கு காலம் பட்டியல்படுத்தப்படுகிறார்கள். இப்போ நாங்கள் இப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக யார் இருக்கிறார்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக யார் இருக்கிறார்கள், அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பார்த்து கொண்டு வர. இதுக்குள்ள ரெண்டு புள்ளியாக கேள்வி கேட்கலாம். ஆனால் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக இருக்கிற விடயங்களில் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. நான் அறவே இல்லை என்று சொல்ல. அதனால தான் நான் ஓரளவுக்கு இதை விரைவுபடுத்தி பேசிக்கொண்டு போக விரும்புகிறேன். சரிதானே? அதிகம் இதுக்குள்ளே கேட்கவே மாட்டாங்கள் என்று சொல்ல மாட்டேன். சில வேளைகளில் அப்படி கேட்கப்படுவதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இலங்கை நிர்வாக சேவையினுடைய வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு மிக முகப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் 47வது அத்தியாயத்தின் 1வது தொகுதி அரசாங்க அலுவலர்களுடைய பொது நடத்தையும் ஒழுக்கமும் என்பதை பற்றி அப்படியே கேட்டிருக்கார்கள் 8 புள்ளிக்கு. இப்போ இதை கேட்கக்கூடாது என்று சொல்லி எந்த நியதியும் இல்லை. அப்படியும் கேட்கலாம். அது அதற்கான வினாத்தாளை தயாரிக்கிற குழுமம் அவர்களுடைய எண்ணப்பாங்கு சேர்ந்தது. நாங்கள் எல்லாத்தையுமே படிப்போம். ஓரளவுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தை படித்து கொண்டு போவோம். சரியாக சொல்ல தெரிஞ்சுதுன்னா அதில் எங்களுக்கு ஒரு நெருக்கடியும் இல்லை. அடுத்தது பாருங்க, நிதி ஒழுங்கு விதி 126. இதுக்குள்ளேயும் இந்த 2 விதமான கேள்விகளை கேட்பதற்கு 2 புள்ளிகளாக கேள்வி கேட்பதற்கு இதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. திரைசேரி அரசாங்க நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை ஆகியவற்றுக்கு பொறுப்பாக இருக்கிறது. அரசாங்க நிதியின் மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை என்பது திரைசேரியின் பிரதானமான கடமையாக இருக்கிறது. பொது நிதி மீதான பாதுகாப்பு கணக்கீடு தொடர்பில் எல்லா வகையிலும் திருப்தியான ஒரு நிதி பரிபாலன முறையை அமைத்துக் கொள்வது திரைசேரியின் கடமை. திரைசேரியினுடைய மேற்பார்வை கட்டுப்பாடு என்று சொல்லப்படுகிறது. திரைசேரியினுடைய பிரதானமான கடமை என்பது அரசாங்க நிதியை கையாள்வதாக இருக்கிறது. அதாவது அரசாங்க நிதியை கட்டுப்படுத்துவது மற்றும் மேற்பார்வை செய்வது என்பதாக இருக்கிறது. சிறப்பான வகையில் அரச நிதியை கணக்கீடு செய்வது, அதன் பாதுகாப்பு மற்றும் அரச நிதியின் பொறுப்புகள், அரச நிதி மீதான பொறுப்புகள் சுமத்தப்படுதல் என்பவை தொடர்பாக எல்லா விதமாகவும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நிதி நிர்வாக முறைமை ஒன்றை அமைத்துக் கொள்வது திரைசேரியினுடைய கடமையாக இருக்கிறது. இதுக்குள்ள கேள்வி எங்கே இருக்குது என்றால், அதனை திரைசேரி 2 விதங்களில் செய்கிறது அல்லது 2 வழிமுறைகளாக செய்கிறது. அவை எவை என்றுதான் கேள்வி கேட்போம். அந்த சொற்களை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். எங்களுக்கு இந்த புள்ளி அங்கே ஞாபகத்துக்கு வர வேணுமா, இதைத்தான் கேட்குறாங்க. சரி ஓகே, அப்போ 2 விடயம் அதுக்கு இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை பார்க்கவும். அதனை திரைசேரி 2 விதமாக செய்கிறது. எதனை? பொதுநிதி மீதான மேற்பார்வையும் கட்டுப்பாடும் என்பவற்றை திரைசேரி 2 விதங்களில் செய்கிறது. ஒன்று பொதுவான வழிமுறைகள், 2வது குறிப்பான வழிமுறைகள். பொதுவாக பொருத்தமான ஒழுங்கு விதிகள், பணிப்புரைகள், அறிவுறுத்தல்கள் மூலம், அதுதான் நாங்கள் சொல்லுகிற நிதி சுற்றறிக்கைகள் மற்றும் நிதி ஒழுங்கு விதிகள் என்பவை தொடர்பாக நாங்கள் அதை சொல்லிக்கொள்ள திரைசேரி பொருத்தமான ஒழுங்கு விதிகள், பணிப்புரைகளை பொதுவாக வழங்குவது. 2வது குறிப்பான சந்தர்ப்பங்களில் எடுக்க வேண்டிய விசேட நடவடிக்கைகளை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தி அது தொடர்பாக வழிகாட்டல் ஆலோசனைகளை வழங்குவதன் மூலமாக செய்கிறது. இப்போ இந்த பொருளாதார நெருக்கடி நிலவிய காலத்தில் பதவி நிலை அலுவலர்களுக்கான முற்பணங்களை வழங்க வேண்டாம் என்று சொல்லி, பதவி நிலை அலுவலர்களுக்கான விழா முற்பணங்களை வழங்க வேண்டாம் என்று சொல்லி அறிவித்தார். அப்படி ஒவ்வொரு காலப்பகுதியில் குறிப்பான சந்தர்ப்பங்கள், விசேட சந்தர்ப்பங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு வழங்குதல்
அவற்றை அறிவுறுத்தி அது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்குவதன் மூலமாக திரைசேரி தன்னுடைய பொது நிதி மீதான கட்டுப்பாடு, மேற்பார்வை ஆகிய விடயங்களை செய்கிறது. இப்போ இதுக்குள்ள 2 புள்ளிக்கு விடயம் இருக்குது. திரைசேரியினுடைய மேற்பார்வையும் கட்டுப்பாடும் தொடர்பான கருமங்களை திரைசேரி மேற்கொள்ளும் 2 விதங்களும் அவை என்று சொல்லி கேட்கலாம். அடுத்தது, இவ்வாறு திரைசேரி தன்னுடைய பொறுப்புகளை உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கிறது. மேலே சொன்னது போல உத்தியோகத்தர்களிடம் கையளித்தாலும் திரைசேரிக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா என்பதை திரைசேரி பார்க்கவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தர்களுக்கு நிதி சம்பந்தமான கடமைகளை நியதி சட்டமுறையாக ஒதுக்குவதன் காரணமாக திரைசேரியின் பொறுப்புகள் ஒருபோதும் குறைவதில்லை. திரைசேரிக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, திரைசேரியினால் மேற்கொள்ளப்படுகின்ற பொது நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை தொடர்பான கடமைகள் அவை என்று சொல்லி கேட்டு மேலே அந்த கட்டுப்பாட்டை திரைசேரி 2 விதமாக 2 வழிமுறைகளுக்கூடாக செய்கிறது. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது, திரைசேரி இவ்வாறு செய்கின்ற மேற்பார்வை கடமைகள், திரைசேரியின் பொது நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை தொடர்பான கருமங்கள் எவை அல்லது கடமைகள் எவை என்று சொல்லியிருக்கு. முதலாவது பாருங்க, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களின் நியமனங்களை ஏற்படுத்துதல் மற்றும் அவர்களுக்குரிய கடமைகள், பொறுப்புகளை நிச்சயித்தல் அல்லது தீர்மானித்தல். இப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான லிஸ்ட் ஆஃப் டியூட்டியை கொடுக்குறது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் நியமனங்களை ஏற்படுத்துதலும் அவர்களின் கடமை பொறுப்புகளை தீர்மானித்தலும். 2வது, நிதி அமைச்சரினால் வழங்கப்படுகின்ற நிதி சம்பந்தமான பணிப்புரைகள் அனைத்தையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்து அதற்கான விளக்கம் கூறுவது. நிதி அமைச்சரினால் வழங்கப்படுகின்ற நிதி சம்பந்தமான பணிப்புரைகள் அனைத்தையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் அறிவித்து அவற்றுக்கான விளக்கம் கூறுவது. 3வது, திணைக்களங்களின் பதவி அணியினர், நாங்கள் காடர் என்று சொல்லுவோமே, அதைத்தான் அவர்கள் இங்கே பணியாளர் கோப்புக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரிதானே? திணைக்களங்களின் பதவி அணி, சம்பள அளவு திட்டங்கள், கூலி வீதங்கள் என்பவற்றின் மீது கட்டுப்பாட்டை பேணுவது. திரைசேரியினுடைய அனுமதி இல்லாமல் இவற்றில் நீங்கள் மாற்றம் செய்ய இயலாது. நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 71 படிக்கிற போது இந்த பகுதியை நான் கூட உங்களுக்கு அழுத்தி சொல்லுகிறேன். திரைசேரியினுடைய அனுமதி பெறாமல் ஒரு பதவியினுடைய பெயரை மாற்றுவது, பதவிக்கான வேதனங்களை தீர்மானிப்பது, அவற்றை வேதன அளவு திட்டங்களை மாற்றுவது போன்ற பல்வேறு விடயங்களை செய்ய இயலாது. சரிதானே? அப்போ இங்கே நாங்கள் 71 நிதி ஒழுங்கு விதியை படிக்கிற நேரம் நான் அந்த பகுதியை மீளவுக்கு அழுத்தி சொல்கிறேன். இங்கே நாங்கள் பார்க்குறோம் திரைசேரியினுடைய கடமைகள் அல்லது அவற்றினுடைய நடவடிக்கைகள் என்ன, திரைசேரியினுடைய பொது நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை செய்தல் தொடர்பிலான கருமங்கள், கடமைகள் இவையாக இருக்கிறது. முதலாவது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய நியமனங்களை ஏற்படுத்தி அவர்களுக்குரிய கடமைகள், பொறுப்புகளை வகுத்தமைத்தல் அல்லது தீர்மானித்தல். 2வது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அந்த 2 தரப்பினருக்கும் நிதி அமைச்சருடைய பொது நிதி தொடர்பான பணிப்புரைகள் முழுமையாக அறிவித்து அது தொடர்பில் விளக்கம் கூறுவது. 3வது, திணைக்களங்களின் பதவி அணியினர் வேதன அளவு திட்டங்கள், கூலி வீதங்கள் முதலியவற்றின் மீது கட்டுப்பாட்டை பேணுவது. 4வது, அரசாங்கத்தினுடைய வர்த்தக முயற்சிகள், வைப்பு பணங்கள் உட்பட அரசாங்கத்தின் வருமதிகள், அரசிறைகள், அரசுக்குரிய இன்னபிற வரவுகள், வருமானங்கள் போன்றவற்றை காலதாமதம் இல்லாமல் சேகரிக்கப்பட்டு அரசாங்க திணைக்களங்களினால் அவை கணக்கில் வைக்கப்படுகிறதா என்பதை பரிசீலனை செய்து திருப்தி அடைதல். அதாவது பரிசீலனை செய்து ஒரு நிச்சயித்து வர்த்தக முயற்சிகள், வைப்பு பணங்கள் உட்பட அரசாங்கத்துக்கான வருமதிகள், அரசிறைகள், பிற வரவுகள், வருமானங்கள் போன்றவற்றை காலதாமதமின்றி சேகரித்து அவை அரசாங்க திணைக்களங்களால் உரிய வகையில் கணக்கு வைக்கப்படுகின்றனவா என்பவற்றை பரிசீலித்து நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஐந்தாவது அரசாங்க திணைக்களங்கள். இங்கே திணைக்களங்கள் என்று சொல்லுகிறது அமைச்சுக்கள், திணைக்களங்கள், நிறுவனங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கும். அரசாங்க திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக கர்மங்கள் மேற்கொள்வதை அல்லது அவை செயற்படுவதை பரிசீலனை செய்து நிச்சயித்துக் கொள்வது. வைப்பு பணங்கள், திரட்டு நிதியம், பிற அரசாங்க நிதியங்கள் தொடர்பான கணக்கீடு, மேற்பார்வை, கர்மங்களை வைப்பு பணங்கள் அது தனியாக இருக்கு. திரட்டு நிதியம் அதாவது குறித்த தேவைக்கென்று குறித்தொதுக்கப்படாத காசு. பிற அரசாங்க நிதிகள் அது குறித்த தேவைக்கென்று குறித்தொதுக்கப்பட்ட நிதியங்கள். அதெல்லாம் பார்த்துட்டோம் என்னென்று. ஆகவே வைப்பு பணங்கள், திரட்டிய நிதி, பிற அரசாங்க நிதிகள் என்பவற்றினுடைய கணக்குகள், அதாவது அவற்றினுடைய கணக்கீடு, மேற்பார்வை ஆகிய கர்மங்களை மேற்கொள்ளுது ஆகிய 6 விடயங்கள் இங்கே இருக்கு. சில வேளைகளில் இதை முழுமையாக ஒரு கேள்வியாகவும் கேட்கலாம். நாங்கள் துண்டு துண்டாக படித்து கொண்டு வருகிற நேரத்தில் அப்படி அல்லாமல் திரைசேரியின் மேற்பார்வையும் கட்டுப்பாடும், பொது நிதி மீதான திரைசேரியின் மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு சார்ந்த அதன் பணிகள் பற்றிய முக்கியமான விடயங்களை சொல்லுங்கோ என்று நேரடி கேள்வியாக கேட்டால் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரியாக அந்த பகுதியை பார்க்கவும். அதை எழுதுகிற நேரத்தில் 4 விடயங்கள் அல்லது 5 விடயங்கள் முக்கியத்துவம் பெறப்போகுது. நான் திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன். ஒருக்கா வாசித்ததை விட 2ஆம் தரம் வாசிக்கக்குள்ள அது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும். அரச நிதியின் மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை என்பன திரைசேரியின் பிரதான கடமைகளாக இருக்கிறது. அந்த வகையில் பொது நிதி தொடர்பில் ஒரு நிதி பரிபாலன முறைமை, பொது நிதி தொடர்பான கணக்கீடு, பாதுகாப்பு, அதன் மீதான பொறுப்புகள் சுமத்தப்படுதல் என்பவை தொடர்பில் எல்லா வகையிலும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நிதி பரிபாலன முறையினை அமைத்துக் கொள்வது திரைசேரியின் கடமையாக இருக்கும். இந்த பகுதியை முதல் நாங்கள் விளங்கப்படுத்தி எழுதப் போகிறோம். முழுமையான ஒரு கேள்வியாக வரமாக இருந்தால் திரைசேரி அரசாங்க நிதியை கட்டுப்படுத்துதல், மேற்பார்வை செய்தல் என்பது தன்னுடைய பிரதான கடமையாக கொண்டிருக்குது. அந்த வகையில் பொது நிதி தொடர்பில் அதனுடைய கணக்கீடு, பாதுகாப்பு, பொறுப்புகள் தொடர்பாக எல்லா வகையிலும் திருப்தியான ஒரு நிதி பரிபாலன முறைமை ஒன்றினை அமைத்துக் கொள்வது திரைசேரியினுடைய கடமையாக அமையும். 2வது விடயமாக திரைசேரி இதை 2 விதமாக செய்கிறது என்று சொல்லி பொதுவான விதிப்புகள், பணிப்புரைகளை வழங்குவது, சிறப்பான சந்தர்ப்பங்களில் விசேட அறிவுறுத்தல்களை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கி அதை பற்றி ஆலோசனை வழங்குவது என்று சொல்லப்பட்டிருக்கு. 3ஆவதாக ஒரு விடயம் சொல்ல வேண்டும். அவ்வாறு திரைசேரி பொறுப்புகளை உத்தியோகத்தர்களுக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலமாக அல்லது நியதி சட்ட முறையாக கையளிப்பதன் மூலமாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு அவ்வாறு கையளிப்பதன் மூலமாக திரைசேரியின் பொறுப்பு குறைவதில்லை. இந்த பகுதியையும் சொல்ல வேண்டும். சில வல்லவர் யாராவது புள்ளி போடுகிறதாக இருந்தால் இந்த விடயத்தை ஒரு புள்ளிக்காக அவர்கள் ஒதுக்க வாய்ப்பிருக்கு. சரிதானே? நிதி சம்பந்தமான கடமைகள் சில உத்தியோகத்தர்களிடம் திரைசேரி கையளிப்பதன் மூலமாக அதன் பொறுப்புகள் குறைவடைவதில்லை. இதுக்கு பிறகுதான் நாங்கள் 4வது விடயத்துக்குள்ள போகிறோம். திரைசேரியினுடைய பொது நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை தொடர்பான கடமைகளாக நாங்கள் முதல்ல பார்த்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய நியமனங்களை ஏற்படுத்துதல். இது நிதியமைச்சர் தான் செய்ய போகிறார். நிதியமைச்சர் சார்பாக இது நிகழ்கிறது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஆகியோருடைய நியமனங்களை ஏற்படுத்துதல், அவர்களுக்கான கடமை பொறுப்புகளை நிச்சயித்தல். 2வது நிதியமைச்சரின் நிதி சம்பந்தமான பணிப்புரைகள் அனைத்தையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அறிவித்து அது தொடர்பாக விளக்கம் கூறுவது. திணைக்களங்களின் பணியாளர் கோப்புகள் என்று சொல்லியே நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். திணைக்களங்களின் பணியாளர் கோப்புகள், அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல பதவி அணியினர் அல்லது ஆளணி, அதுதான் பணியாளர் கோப்புகள் என்கிறார்கள். திணைக்களங்களின் பணியாளர் கோப்பு, வேதன அளவு திட்டங்கள், கூலி வீதங்கள் என்பவற்றின் மீது கட்டுப்பாட்டை பேணுவது. 4வது வர்த்தக முயற்சிகள், வைப்பு பணங்களுக்கான அரசாங்க வருமதிகள், அரசிறைகள், பிற வரவுகள், வருமானங்கள் என்பவை காலதாமதமின்றி சேர்க்கப்பட்டு அவை அரசாங்க திணைக்களங்களால் கணக்கு வைக்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்து
நிச்சயித்துக் கொள்வது. அரசாங்க திணைக்களங்கள், அரசாங்க நிறுவனங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக செயற்படுவதனை ஆராய்ந்து உறுதிப்படுத்திக் கொள்வது. வைப்பு பணங்கள், திரட்டிய நிதி, பிற அரசாங்க நிதியங்களினுடைய மேற்பார்வை மற்றும் கணக்கீடு என்பவற்றை மேற்கொள்வது ஆகிய கருமங்கள் இருக்கிறது. முழு கேள்வி கேட்டால் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கவும் இந்த பகுதியை சொல்லக்கூடியதாக இருக்க. சரி, இப்போ நாங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய பொறுப்புகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். உண்மையில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரை 2 இடங்களில் நாங்கள் பங்கிட்டு பேச வேண்டி இருக்கிறோம். முதலாவது நிதி ஒழுங்கு விதி 124 பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்பது தொடர்பாக பார்த்துருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தெரியும், அரசின் சார்பாக பொது நிதி நடவடிக்கைகள் அனைத்துக்கும் நிதி என்னும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் தான். நிதி என்கிற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர், அதாங்க நிதி அமைச்சர் என்று சொல்லுவோம். சரிதானே? அரசாங்கத்தினுடைய அல்லது பொது நிதி தொடர்பான நடவடிக்கைகள் அனைத்துக்கும் நிதி அமைச்சர் பொறுப்பாக இருக்கிறார். இந்த விடயங்களை நிதியமைச்சர் தொடர்பில் கையாள்வதற்காக அவற்றினுடைய பாதுகாப்பு, கணக்கீடு, பொறுப்புகளை சுமத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக, அது திரட்டு நிதியாக இருந்தாலும் சரி, அரசின் ஏனைய நிதியங்களாக இருந்தாலும் சரி, வைப்பு பணங்களாக இருந்தாலும் சரி, இவற்றை கையாளுவதற்குரிய அவை தொடர்பான கணக்கீடு, பாதுகாப்பு, பொறுப்புகள் தொடர்பிலான முழுமையான ஒரு நிதி பரிபாலன முறைமையினை நிதி அமைச்சர் சார்பாக ஏற்படுத்தி அந்த விடயங்களை கையாளுகிற பொறுப்பு துறை செய்திருக்கிறது. ஆனாலும் நிதி சார்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு பொறுப்பாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களின் செயலாளர்கள், இராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்கள், அரசியலமைப்பின் 54ஆம் பிரிவில் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் அமைச்சு ஒன்றினால் மேற்பார்வை செய்யப்படாத திணைக்களங்கள் நிறுவனங்களினுடைய தலைவர்கள் ஆகியோரை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக நியமித்து அவர்களுக்கான கடமை பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்போது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய வகைபாகம் என்ன என்று கேட்கப்பட்டால், பிரதானமாக சொல்ல வேண்டியது தன்னுடைய அமைச்சின் கீழ் உள்ள எல்லா திணைக்களங்களிலும் நிதி நிர்வாகம் அல்லது நிதி பரிபாலனம் திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக நடைபெறுகிறது என்பது தொடர்பில் நிதி அமைச்சருக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருக்கிறார். தன்னுடைய அமைச்சின் கீழான எல்லா திணைக்களங்களிலும் நிதி பரிபாலனம் உரிய வகையில் நடைபெறுகிறது என்பதற்கு நிதி அமைச்சருக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருக்கிறார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மேற்பார்வை கடமை கொண்டவராக இருக்கிறார். நிதி கையாளல் கடமைகளை செய்கிற போது அவர் கணக்கீட்டு உத்தியோகத்தராகி விடுவார். அப்போ நிதி தொடர்பான மேற்பார்வை கர்மங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் கீழ்வருமாறு செயற்படுகிறார்களா? நாங்கள் சொல்ல போகிற இந்த விடயங்கள் எல்லாம் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பானது. சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய பொறுப்பு அல்ல. சரிதானே? இந்த விடயங்கள் எல்லாம் நிகழ்கிறது, இந்த விடயங்கள் எல்லாம் சரியாக நடக்கிறது என்பதை பொறுப்பு சொல்ல வேண்டியவராக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருக்கிறார். எப்படி நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், இப்படி பார்த்துக்கொள்வோமே, மேலே இருந்து நான் திருப்பி சொல்லிக்கொண்டு வருகிறேன். தனது ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்னென்ன விடயங்களில் பொறுப்பு சொல்ல போகிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் நிதி கர்மங்களை மேற்கொள்ளுகின்ற போது, நிதி கர்மங்களை மேற்கொள்ளுகிற போது என்றால் செலவின நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது உயர்ந்த நேர்மை, சிக்கனம் என்பவற்றை பின்பற்றுவதோடு நிதி ஒழுங்கு விதிகள், நிதி சுற்றறிக்கைகள்,
போன்றவற்றுக்கு அமைவாக நிதி சார்ந்த கர்மங்களை முன்னெடுக்கிறார்கள் என்பதையும், அரசரையின் செலவுகள் சேகரிப்புகள் என்பவற்றில் போதிய அளவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறைமையை ஆக்கியுள்ளார் என்பது தொடர்பிலும் பொறுப்பு கூற வேண்டியவராக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருக்கிறார். முதலாவது விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தன்னுடைய ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் திணைக்கள நிதி கர்மங்கள் தொடர்பாக சரியாகவும் நிதி ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாகவும் நிதி சுற்றறிக்கைகள் கட்டளைகளுக்கு இணங்கவும் உயர்ந்த அளவிலான நேர்மை மற்றும் சிக்கனம் என்பவற்றை கொண்டதாகவும் கர்மமாற்றுகிறார்கள் என்பதையும், அரசரை தொடர்பான செலவுகள் அவற்றின் சேகரிப்புகள் என்பவை தொடர்பில் போதிய அளவிலான ஒரு கட்டுப்பாட்டு முறைமையை ஆக்கியுள்ளார்கள் என்பது தொடர்பிலும் பொறுப்பு கூற வேண்டியவராக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தில் இருக்கிறார். தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திணைக்களங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட செலவினங்களை தாண்டி அதிகரித்த செலவினங்கள் அல்லது செலவினங்களுக்கான உத்தேசங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அவற்றினுடைய சிக்கனம் தொடர்பாக நுணுக்கமாக ஆராய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கு. சந்தேகத்துக்குரிய அல்லது தீர்வு காண வேண்டிய விடயங்கள் தொடர்பில், சிக்கலான விடயங்கள், ஐயத்துக்குரிய விடயங்கள் தொடர்பாக தீர்மானங்களை வழங்குவது, அவற்றை ஆராய்ந்து தீர்மானங்களை வழங்குவது, தேவையான சந்தர்ப்பங்களில் அவற்றை ஆராய்ந்து தீர்மானங்களை வழங்குவது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்குரிய பொறுப்பு. மூன்றாவது விடயமாக இது சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாலும் ஒதுக்கீட்டு கணக்குகள் சமர்ப்பிக்கப்படும் போது அவை பரிசோதிக்கப்பட்டு மதிப்பீடுகள் அல்லது ஏற்பாடுகளிலும் உண்மையான செலவிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்களை நுட்பமாக ஆராய்ந்து அவற்றை கையொப்பமிடுவது அல்லது அவற்றினை உறுதி செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். ஒதுக்கீட்டு கணக்குகள் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். பின்னர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை கையொப்பமிட்டு திரைசேரிக்கு சமர்ப்பிக்கிறார். அவ்வாறு கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் சமர்ப்பிக்கின்ற கணக்குகள் தொடர்பில் நுணுக்கமாக பரிசீலித்து மதிப்பீடுகளிலும் செலவுகளுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய வித்தியாசங்கள், ஏற்பாடுகள் மதிப்பீடுகளிலும் திட்டமிடப்பட்ட செலவுகளிலும் ஏதேனும் வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான முக்கியமான காரணங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்த பின்னர் அவர் ஒதுக்கீட்டு கணக்குகளுக்கு கையொப்பமிடுதல் வேண்டும். திணைக்களங்களினுடைய மதிப்பீடுகள் செலவுகளுக்கான முக்கியமான வேறுபாடுகள் அமைச்சினால் நுட்பமாக பரிசோதிக்கப்படுவது. தனக்கு கீழே இருக்கிற திணைக்களங்களினுடைய செலவுக்கான மதிப்பீடுகள் மற்றும் செலவு செய்யப்பட்ட தொகைகளுக்கு இடையில் வேறுபாடுகள் காணப்படுமாக இருந்தால், இதுக்கு மேலே நான் இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல இல்லை. நாங்கள் மீறல்கள் தொடர்பாக இன்னொரு கருத்தை பார்க்க போகிறோம். இப்போதைக்கு அந்த மதிப்பீட்டுக்கும் செலவுக்கும் இடையிலே வித்தியாசம் இருந்தால் அது தொடர்பாக ஆராய்ந்து அதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவருடைய பொறுப்பாக இருக்கு. தன்கள் பணியாற்றுகின்ற அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கின்ற அரசரை அல்லது அரச வருமானங்களை சேகரித்தல் தொடர்பில் நுணுக்கமாக ஆராய்ந்து சரியாக மேற்கொள்ளப்படுவதை நிச்சயப்படுத்திக் கொள்வது அவருடைய பொறுப்பு. அதுபோல நட்டங்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா, தன்னுடைய மேற்பார்வைக்கு உட்பட்ட திணைக்களங்களில் உத்தியோகத்தர்களுடைய தவறு, தாமதம், கவலை, இனம், மோசடி, துஷ்பிரயோகம் போன்றவை காரணமாக ஏற்படக்கூடிய நட்டங்கள் தொடர்பில் நிதி ஒழுங்கு விதிகள் 103 தொடக்கம் 108 வரையிலும், அதுபோல 156 ஒன்றின்படியும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா, நட்டங்கள் அறவீடு செய்யப்படுகிறதா என்பது தொடர்பாக நிச்சயப்படுத்திக் கொள்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். அவ்வாறு அரசாங்க கணக்கு குழுவினால் கோரப்படும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தரோடு சேர்ந்து அந்த குழுவின் முன்பாக தோன்றி
ஒதுக்கீட்டு கணக்குகள் தொடர்பு அரசாங்க கணக்கு குழுவுக்கு அதனை விளக்கி உரைப்பது, அவற்றுக்கான காரணம் காட்டி அவற்றுக்கான விளக்கம் அளித்து அரசாங்க கணக்குகள் குழுவுக்கு உதவி செய்வது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். அமைச்சு செயலாளர்களாக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் மட்டுமல்ல, அமைச்சு செயலாளர்கள் அல்லாத கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் இந்த விடயங்கள் பொருந்தும் என்று சொல்லப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல 124 நிதி ஒழுங்கு விதியில் சொல்லப்பட்ட 4 விதமாக அடையாளப்படுத்தக்கூடிய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பில் நீங்கள் அந்த விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் யார் என்பது 124லையும், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்குரிய பொறுப்புகள் என்னங்கிறது 127லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல 125ல் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார், அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறதோட 128ல் தான் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இப்போ நாங்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை பற்றி சொல்லுகிற போது அவர்களை நாங்கள் வகைப்படுத்தி தனியாக சொல்லித்தந்தாங்க. 2 விதமாக அவர்களை சொல்ல போகிறோம் என்று சொல்லி, கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் திரை செய்தியினால் வேறு விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் தவிர அந்தந்த திணைக்களங்களினுடைய தலைவர்கள் தான் அந்த திணைக்களத்தினுடைய கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். அவர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு வகை கூறுபவர்களாக அல்லது பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக அவர்களுடைய நேரடி மேற்பார்வைகள் தேவைப்படுகிறார்கள். 2வதாக சொன்னாங்கள் அமைச்சின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள், அது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் எல்லாத்தையும் சேர்த்து அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர்கள் தமக்கு கீழுள்ள திணைக்களங்களின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகர்களாக இருப்பதோடு அமைச்சின் நிதிசார் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிற போது அவர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் என்பதில் 2 விதமான விளக்கம் நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் 2 வகையில் அது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அந்த கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய பணிகள் என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் கீழ்வரும் விடயங்கள் தொடர்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கிறார் அல்லது கீழ்வரும் விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டியவராக இருக்கிறார். தனது வாக்கு பணத்தின் நிர்வாகத்துக்கும் திணைக்களத்தின் நிதி பரிபாலனத்துக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு கூறுதல் வேண்டும். தனது வாக்கு பணம் என்று சொல்லப்படுகிற போது இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த திணைக்களங்களுக்கு என்ன தனியாக தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புகளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட நிதியங்கள் அவர்களுடைய வாக்கு பணமாக இருக்கும். சில வேளைகளில் ஏனைய திணைக்களங்களினாலே அமைச்சுக்களினால பகிர்வுகளும் வழங்கப்படலாம். அவ்வாறு இருக்கிற போது திணைக்களத்தின் நிதி பரிபாலனத்துக்குள்ள அது வந்து இப்போ தன்னுடைய வாக்கு பணத்தின் நிர்வாகம் திணைக்களத்தின் நிதி பரிபாலனத்துக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக அல்லது வகை சொல்ல வேண்டியவராக இருக்கிறார். அந்த வகையில் அவருடைய கடமைகளாக நாங்கள் கீழ்வரவு நோக்கி சொல்லக்கூடியதாக இருக்கும். முதலாவது, பாராளுமன்றத்தினால் அனுமதித்த ஏற்பாடுகள், உரிய முயற்சிகளுக்கென பாராளுமன்றத்தினால அனுமதித்த ஏற்பாடுகள், பாராளுமன்றத்தின் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்றத்தின் எண்ணங்கள், கொள்கைகள், பாராளுமன்றத்தின் இலக்குகளையும் கொள்கைகளையும் மனதில் கொண்டு அவை உரிய காலத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. அவற்றுக்கான இலக்குகள் அடையப்படுகின்றன ஆகிய விடயங்களுக்கு திணைக்கள தலைவர் என்கிற வகையில் கணக்கீட்டு உத்தியோகத்தை பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கு. பாராளுமன்றத்தினால் அனுமதி அளிக்கப்பட்ட நிதி ஏற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தின் நோக்கங்கள் அல்லது நிதி ஏற்பாடு செய்யப்பட்ட இலக்குகளை கருத்தில் கொண்டு அவை உரிய வகையில் நிறைவேற்றப்படுகின்றன அல்லது பாராளுமன்றத்தின் விருப்பங்கள், அதனுடைய எண்ணம் உரிய வகையில் நிறைவேற்றப்படுகிறது, அடையப்படுகிறது. குறிப்பிட்ட இலக்கு உரிய வகையில் அடையப்படுகிறது என்பதற்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கிறார்.
அடுத்து திணைக்களத்தினுடைய நிதி கட்டுப்பாட்டு முறைமைகள், திணைக்களத்தினுடைய நிதி நடவடிக்கைகள் என்று வைத்துக்கொள்வோமே. நிதி ஒழுங்கு விதிகள், திரைசேரி சுற்றறிக்கைகள், அமைச்சு செயலாளரால் வெளியிடப்படுகின்ற வழிகாட்டல்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக, அதாவது நிதி ஒழுங்கு விதிகள், ஏனைய அறிவுரைகள் என்பவை உரிய வகையில் பின்பற்றப்படுகிறது, அவை குறை நிரப்பப்படுகிறது என்று சொல்லி போட்டிருக்கிறார். நாங்கள் அதை உரிய வகையில் பின்பற்றப்படுகிறது என்பவை தொடர்பாக உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பாக இருக்கும். அரசாங்க வருமானங்கள், அரசாங்கத்தினுடைய வருமதிகள் முழுமையாகவும் விரைவாகவும் சேகரிக்கப்படுகிறது. பெறப்பட்ட வருமானங்களுக்கு கணக்கு வைக்கப்படுகிறது. பெறப்பட்ட வருமானங்களுக்கு கணக்கு வைக்கப்படுகிறது. அதுபோல் அரசாங்கத்தின் சார்பில் செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அவை பொருத்தமான வகையில் அவற்றுக்கான செலவு நடைமுறைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பவை தொடர்பில் உறுதிப்படுத்துவது கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய பொறுப்பாக இருக்கும். பெருகனவு கொடுப்பனவு, பெருகை கொடுப்பனவுன்றது இங்கே ப்ரோக்யூமெண்ட் சொல்ல இல்லை, நிதி கையாளுகை தொடர்பாக 4வது 5வது அத்தியாயங்களில் சொல்லப்படுகிற பெருகை மற்றும் கொடுப்பனவு, அதுதான் நாங்கள் இங்கே கதைக்கிறோம். அப்போ நிதி பெருகைகள், நிதி சார்ந்த கொடுப்பனவுகள் ஆகிய விடயங்கள் தொடர்பாக போதிய உள்ளக கண்காணிப்பு, இன்டர்னல் செக் என்று சொல்லித்தந்தேன், அல்ல இன்டர்னல் கொன்றும் உள்ளக கட்டுப்பாட்டு முறை பேணப்படுகிறது என்பதை காலத்துக்கு காலம் பரிசோதித்து உறுதி செய்து கொள்வது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். அதுபோல அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள், அதாவது பணம், பண்டங்கள், சாதனங்கள், ஏனைய சொத்துக்கள் ஆகியவை முறையாக கையேற்கப்பட்டு கட்டுக்காவல் செய்யப்பட்டு உரிய வகையில் தீர்வு செய்யப்படுகிறது என்பவை தொடர்பாக உறுதிப்படுத்திக் கொள்வது, அவற்றுக்கான விதிகள் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க அது நடைபெறுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் கேட்கப்படுகின்ற தகவல்கள், அறிக்கைகள், கூட்டுக்கள் போன்றவை உரிய காலத்தில் அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதற்கு இவர்தான் பொறுப்பாக இருக்கிறது. அதுபோல அரசறைகள் தொடர்பான சேகரிப்புகளின் முன்னேற்றங்களை காட்டுகின்ற விவரமான அறிக்கைகள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு ஒழுங்குமுறையாக வழங்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வது அவருடையதாக இருக்கும். அரசாங்க வருமானங்கள், நிலுவையாக உள்ள அரசாங்க வருமானங்களை அறவிடுவதற்கான விசேட ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. அந்தந்த வேலைகளுக்கென நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் அவை தொடர்பாக விரைவாக முழுமையாக அறவிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுகிறார்கள் என்பதை ஆக குறைந்தது காலாண்டுக்கு ஒரு முறையாவது அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கு. அரச நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கனம், திறமை, ஒழுக்கம், நேர்மை ஆகியவை உச்ச அளவில் இருப்பதை உறுதிப்படுத்துவது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கு. தன்னால் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு செலவும் அல்லது அனுமதிக்கப்படுகின்ற எந்த ஒரு செலவும் தனது வாக்கு பணம் அல்லது வேறு நிதி ஏற்பாடுகளின் எல்லைக்கு உட்பட்டது, அதாவது அதனை விஞ்சவில்லை என்று சொல்லி பார்க்கவும். தன்னால் மேற்கொள்ளப்படுகிற எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதற்கான வாக்குப்பணம் அல்லது அனுமதித்த நிதி ஏற்பாடு உள்ளது. அதற்கு அதனை செலவு செய்வதற்கு, அந்த விடயத்தை மேற்கொள்வதற்கு தனக்கு போதிய அதிகாரம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். அசாதாரணமான அல்லது வழக்கமற்ற கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் நேரடியான கவனத்துக்கு உட்படுத்தி அவற்றின் அவசியம் தொடர்பாக நிச்சயித்துக் கொள்வது அவருடைய பொறுப்பு. தன்னுடைய செலவு தலைப்பின் கீழ் உள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாகவும் ஏற்படுகின்ற செலவுகள் பற்றிய கூற்றுக்கள், திணைக்களத்தினுடைய செலவு தலைப்புக்கு கீழே ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம் என்று இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழும் நிகழ்கின்ற செலவுகள் பற்றிய கூற்றுக்களை ஒவ்வொரு மாதமும் முடிவடையும் போது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்புகிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய பொறுப்பாக இருக்கும். தனது செலவு தலைப்பின் கீழான ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டங்களுக்குமான செலவுகள் தொடர்பில்
மாதாந்த அறிக்கைகள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பது தொடர்பில் கவனம் செலுத்துவது. கணக்கீட்டு உத்தியோகத்தர் தனக்கு அளிக்கப்பட்ட செலவு தலைப்பு ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாகவும் நிதி ஆண்டின் முடிவில் ஒரு ஒதுக்கீட்டு கணக்கினை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு சமர்ப்பித்தல், அதனை உறுதிப்படுத்திக் கொள்வது இவருடைய பொறுப்பு. கணக்கீட்டு உத்தியோகத்தராக அவருக்கு பொறுப்பளிக்கப்பட்ட செலவு தலைப்புக்கு கீழே ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பிலும் நிதி ஆண்டின் முடிவில் ஒரு ஒதுக்கீட்டு கணக்கினை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பளித்த. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் அது தொடர்பான அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நிச்சயிப்பது. அதுபோல உத்தியோகத்தர்கள் பணியாளர்களுடைய தவறு, தாமதம், கவனஈனம், மோசடி போன்றவை தொடர்பில் ஏற்படக்கூடிய நட்டங்கள் மீது 103 108 வரைக்கும், அதுபோல் 156(1) ஆகியவற்றின் கீழ் பொருத்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆகியவற்றை உறுதிப்படுத்திக் கொள்வதும் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்திற்குரிய பொறுப்பாக இருக்கும். நான் இந்த விடயங்களை அதிகம் விலாவாரியா நீண்ட நேரம் திருப்பி பேச இல்லை என்றால் இது எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொருத்தமான வகையில் இந்த பகுதியை வாசித்துக் கொள்வீங்கள். ஏனைய வளவாளர்கள் எழுதிய புத்தகங்கள்லையும் அந்த விடயம் இருக்கும். ஆனால் அந்த புத்தகங்களை வாசிப்பதை விட நீங்கள் இதில் இருக்கிறத கொஞ்சம் எழுத்தாடைய மாற்றி அழகாக எழுதுகிற மாதிரியாக தயார் செய்து கொள்வது தான் நல்லது. அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நான் இருந்தால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதியைத்தான் அவர்கள் விடைத்தாளுக்கான விடையாக உங்களுடைய புள்ளியியல் திட்டமாக கொடுக்க போகிறார்கள். அப்போ இதை பார்த்து ஒரு ஆள் எழுதி பிறகு அதை பார்த்து இன்னும் ஒரு ஆள் திருப்பி எழுதி அப்படி வருகிற போது இதில் இருந்து அதுக்கான விலகல் வேறாக இருக்கும். அது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வெளியில் போயிடும். ஒரு நியம விலகலை தாண்டிய அளவுக்கு ஒரு ஹியூஜ் டிவியேஷன் ஒன்று வரலாம். அப்படி வருகிற போது சில வேளை நீங்கள் புள்ளிகளை விளக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதி முழுவதும் பெரும்பாலும் 3வது அத்தியாயம் என்பது முழுக்க முழுக்க நேரடியான கேள்விகள் கேட்கப்படுகிற இடமாதான் இருக்கும். இதுக்குள்ள மறைமுகமாக ஒரு கேஸ் ஸ்டடியை தந்து போட்டு கேள்வியை கேட்க இயலாது. சரிதானே? அடுத்தது அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பாக நாங்கள் சொல்லிட்டோம். அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்திற்குரிய பொறுப்புகள் சொல்லியாச்சு. இப்போ ஒரு அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்னென்ன விடயங்களில் தன்னுடைய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார், வகை சொல்ல வேண்டியவராக இருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தமாக இருந்தால், அவருக்கு வழங்கப்பட்ட அரசரை மீது அவருக்கு வழங்கப்பட்ட அரசரை தலைப்பு, உபதலைப்பு, இனங்கள், உப இனங்கள் என்பவை தொடர்பில் அரசரை மதிப்பீடுகள் முழுமையாகவும் செம்மையாகவும் முற்றாக தயாரிக்கப்படுகிறது. அதாவது முழுமையாகவும் செம்மையாகவும் சரியாகவும் தயாரிக்கப்படுகிறது என்பதற்கு பொறுப்பு கூற வேண்டியவராக அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருப்பார். முதலாவது விடயமா சொல்லியிருக்கிறோம், எந்த அரசரை தலைப்பு, உபதலைப்பு, இனங்கள், உப இனங்கள் என்பவற்றுக்கு அரசரை கணக்கீடு உத்தியோகத்தராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவை தொடர்பிலான அரசரை மதிப்பீடுகள் முழுமையாகவும் செம்மையாகவும் சரியாகவும் தயாரிக்கப்படுகிறது என்பதற்கு அவர் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். ஒவ்வொரு நிதியாண்டின் முடிவிலும் அரசரை கணக்கு தயாரித்து கையளிக்கப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது. தான் பொறுப்பாக உள்ள அரசரை தலைப்புகள் தொடர்பிலான அரை ஆண்டு திரட்டுகள் ஜூன் 30ஆம் தேதிக்குரியது அடுத்து வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்கு முன்னரும், டிசம்பர் 31ஆம் தேதிக்குரியது அடுத்து வரும் ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னரும் சமர்ப்பிக்கப்படுகிறது. திரைசேரி மற்றும் கணக்காய்வாளர் அதிபதி ஆகியோருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். தனக்கு பொறுப்பளிக்கப்பட்ட அரசவையின் ஏதேனும் ஒரு பகுதி வேறு திணைக்களங்களால் சேகரிக்கப்படும் போது அதனை பெற்று கணக்கு வைப்பதும் உரிய கணக்குகளில் அதனை சேர்ப்பதும் அவருடைய பொறுப்பாக இருக்கும். நிலுவையாக இருக்கக்கூடிய அரசவையை விரைவாக சேகரிப்பதற்காக கணக்கீட்டு உத்தியோகத்தர், இவர் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்றும் திணைக்களங்களோடு ஆலோசித்து விசேட ஒழுங்குகளை செய்து கொள்வது.
அரசரையை சேகரிக்கும் பல்வேறு திணைக்களங்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களோடு கலந்துரையாடப்பட்டு அவை ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பதை நிச்சயித்துக் கொள்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். காலத்துக்கு காலம் செய்யப்படக்கூடிய அரசரை தொடர்பான மாற்றங்கள், அரசரை தொடர்பான மாற்றங்களுக்கு அமைவாக நடவடிக்கை எடுப்பது மற்றும் பெறப்படுகின்ற சேகரிக்கப்பட்ட தொகைகளுக்கான பதிவுகள் உரிய இனங்களுக்கான பதிவுகளாக திரைசேரியாக வழங்கப்பட்ட தலைப்பு, உபதலைப்பு இனங்கள், உப இனங்கள் என்பவற்றின் கீழ் செய்யப்படுகின்ற கணக்குகள் திரைசேரியின் கணக்குகளோடு இணக்கம் செய்யப்படுவதை உறுதி செய்து கொள்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். இது ஏற்கனவே இந்த சொல்லிட்டேன். அதாவது வரிகள், கட்டணங்கள், வீத வரிகள், விதிப்புகள் என்பவற்றின் மீது காலத்துக்கு காலம் செய்யப்படுகின்ற திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு அந்த திருத்தங்களுக்கு அமைவாக அவர் நடவடிக்கை எடுக்கணும். வரி வீதத்தை கூட்டினா கூட்டி, குறைச்சா குறைச்சு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துவதும் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 3 பேருக்குரிய வரவிலக்கணங்களையும் அவர்களுக்குரிய வகை கூறும் பொறுப்பு அல்லது கடப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்கள் திரும்ப நீங்கள் சுயமாக அதனை தயாரித்து கொள்வது, அது சுயமாக அதை எழுதக்கூடியதாக இருக்கா, சொல்லக்கூடியதாக இருக்கா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதில் கொஞ்சம் கவனம் எடுங்க. இப்போ நாங்கள் 124, 125, 126, 127, 128 ஆகிய நிதி ஒழுங்கு விதிகளை பற்றி பார்த்துருக்கிறேன். 129, 130 இல்லை. இப்போது நான் அடிக்கடி சொல்லுகிறது, திரைசேரிக்கு 2 வகைபாகம் இருக்குது. அமைச்சுக்கள், திணைக்களங்கள் எல்லாவற்றையும் மிஞ்சியவராக நிதியமைச்சர் சார்பாக தொழிற்படுகின்ற ஒரு உயர் அதிகாரம் கொண்டவராக திரைசேரி இருப்பார். அப்படி இருக்கிற போது திரைசேரியினுடைய வகைபாகம் என்ன என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இப்போது அதே திரைசேரி எல்லா திணைக்களங்களுக்கும் என்ன நியதியோ அதுபோல தானும் ஒரு திணைக்களம் என்று சொல்லிட்டு ஒரு திணைக்களமாக திரைசேரி ஆற்றுகின்ற கடமைகள் அவை. 126 சொல்லப்பட்டது பொது நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை என்பவற்றுக்காக திரைசேரி கடமையாற்றுகிறது. அது ஒரு வகையானது. ஆனால் அந்த மானிட்டர் கதை சொன்ன வகுப்பில் ஒரு பிள்ளையாகவும் அந்த பையனோ அந்த பொம்பளை பிள்ளை செயற்பட வேண்டும். அதே போல மானிட்டர் என்கிற வகைபாகத்தையும் செய்ய வேண்டும். மானிட்டராக திரைசேரி என்ன செய்யுது என்று பார்த்துட்டு இப்போ நாங்கள் திருப்பி பார்க்க போகிறது, திரைசேரி ஒரு திணைக்களமாக ஒரு அமைச்சின் கீழ், நிதி அமைச்சு என்கிற அமைச்சின் கீழ் தொழிற்படுகிற ஒரு திணைக்களம் என்கிற அடிப்படையில் அது அந்த திணைக்களத்துக்குரிய சாதாரணமான நிர்வாக கடமைகளை ஆற்ற வேண்டியதாக இருக்கும். அவ்வாறு திரைசேரி என்ன செய்கிறது என்பது தொடர்பில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். சரி, அப்போ நாங்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து பேசுகிற நிதி ஒழுங்கு விதி 131 திரைசேரி ஒரு திணைக்களமாக கடமையாற்றுவது. திரைசேரி ஒரு திணைக்களமாக ஆற்றுகின்ற நிர்வாக கடமைகள் தொடர்பில் ஒரு கட்டுரை விழாவாக எதிர்பார்க்கலாம், அல்லது இதுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களையும் ஒரு கேள்வியாக அப்படி ஒரு புள்ளியாக கேட்டுக்கொண்டும் 10 புள்ளிக்கு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரெண்டாமே அளவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். நம்ம திரைசேரி ஒரு திணைக்களம் என்று வருகிற போது நாங்கள் பார்த்தோமா இருந்தால் திரைசேரி என்பது நிதி அமைச்சின் கீழே உள்ளடங்குகிற ஒரு திணைக்களம் என்கிற அடிப்படையில் அது சாதாரணமான கடமைகளை ஆற்றுவதாக இருக்கும். இப்போ இந்த வேளைகளில் நிதி அமைச்சினுடைய செயலாளர் ஒரு அமைச்சுகளை வருகிற திணைக்களம் தானே திரைசேரி. அப்போ ஒரு திணைக்களத்தினுடைய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக யார் இருப்பார்? அந்த திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் வருகிறதோ அந்த அமைச்சினுடைய செயலாளர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். இங்கே திரைசேரியினுடைய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக நிதி அமைச்சின் செயலாளர் என்கிற வகையில் திரைசேரியின் செயலாளர் இருப்பார். நிதி அமைச்சின் செயலாளரும் திரைசேரியின் செயலாளரும் ஒரே ஆள்தான். ஆனால் திரைசேரி செயலாளர்
எப்படி திரைசேரிக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக மாறுகிறார் என்றால், திரைசேரி என்பது நிதி அமைச்சின் கீழ் தொழிற்படுகிற ஒரு திணைக்களம் என்கிற அடிப்படையில் திரைசேரியினுடைய செயலாளர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், திரைசேரியின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். திரைசேரியினுடைய பிரதி செயலாளர் என்பவர் தான் திரைசேரி என்கிற திணைக்களத்தினுடைய தலைவராக இருப்பார். திரைசேரியின் பிரதி செயலாளர் தான் திரைசேரியினுடைய திணைக்கள தலைவராக இருப்பார். ஆகவே திரைசேரி என்கிற திணைக்களத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரைசேரியின் பிரதி செயலாளர் திரைசேரியின் கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். திரைசேரிக்கு என்று சொல்லி வழங்கப்படுகிற வாக்குப்பணங்கள் இருக்குதானே, அதாவது திரைசேரிக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பின் கீழே திரைசேரியின் சம்பளம் கொடுக்க வேணும், பெட்ரோல் டீசல் அடிக்க வேணும், இப்படி எல்லாம் செய்யும் திணைக்களம் போல. அவ்வாறு திரைசேரியினுடைய வாக்குப்பணங்களை கையாள்வதற்கு திரைசேரியின் பிரதி செயலாளர் அதன் கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். அப்போ திரைசேரியின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், திரைசேரியின் கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஆகியோரை விவரிக்கிற விதமாக வந்தால், திரைசேரி என்பது நிதி அமைச்சு எனும் அமைச்சின் கீழ் தொழிற்படுகின்ற ஒரு திணைக்களமாக கருதி கொண்டு நிதி அமைச்சின் செயலாளர், அதாவது திரைசேரியின் செயலாளர் நிதி அமைச்சு செயலாளர் என்ற வகையில் அதனுடைய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். அதுபோல திரைசேரி எனும் திணைக்களத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் திரைசேரியின் பிரதி செயலாளர் அதன் கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். அடுத்து திரைசேரியினால் மேற்கொள்ளப்படுகிற நிர்வாக கடமைகள். ஒன்று, ஏற்கும் அலுவலகமாக அது தொழிற்படுகிறது. ஏற்கும் அலுவலகமாக தொழிற்படுகிறது, அதாவது தான் பெற்ற பணங்கள் அனைத்தையும் உடனடியாக திருத்தமான வகையில் புத்தகங்களில் கணக்கு வைத்தல், அவற்றுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்வது. திரைசேரியினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் அனைத்துக்கும் திருத்தமாகவும் உடனடியாகவும் புத்தகத்தில் கணக்கு வைப்பதோடு அந்த நிதியினுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்வது. இது ஏற்கும் அலுவலகம். இரண்டாவது, கொடுப்பனவு அலுவலகம். இது தான் மேற்கொண்ட கொடுப்பனவுகள் தொடர்பாக அவற்றுக்குரிய புத்தகங்களில் திருத்தமாகவும் உடனடியாகவும் கணக்கு வைக்கிறது. ஏற்கும் அலுவலகம், கொடுப்பனவு செய்யும் அலுவலகம். அடுத்தது, இலங்கைக்கு வெளியே கொடுப்பனவுகள் செய்வதற்கான ஒழுங்குகளை செய்வது. இலங்கைக்கு வெளியில் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் செய்வதற்குரிய ஏற்பாடு செய்வதும் திரைசேரியினுடைய பொறுப்பாக இருக்கும். ஏனைய அரசாங்கங்கள் அல்லது தாவனங்கள் சார்பாக சில கொடுப்பனவுகளை செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரைசேரியை பொறுத்தவரையில் ஏனைய அரசாங்கங்களினால் வழங்கப்பட்ட நிதியங்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டது தொடர்பில் அதை திருப்பி வேறு எங்கேயாவது கொடுக்கிற போது, அது இந்த பல்பக்க வர்த்தக உடன்படிக்கை அந்த மாதிரியான விடயங்கள் நாங்கள் பெரிய அளவுக்கு போக தேவையில்லை, இப்படியே வச்சுக்கொள்வோம். பிற அரசாங்கம் அல்லது தாபனங்கள் சார்பாக சில கொடுப்பனவுகளை செய்வது அதனுடைய பொறுப்பாக இருக்கு. ஆண்டு மதிப்பீடுகளை திட்டமிட்டு தயாரிப்பது, திணைக்களங்களினுடைய கணக்குகளை இணங்க செய்வதற்கு அமைவாக தன்னுடைய கணக்குகள் பற்றிய பாகுபடுத்திய கிளாசிஃபிகேஷன் டீட்டெயில், பாகுபடுத்திய பதிவுகளை வைத்திருப்பது. ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் கொடுக்கப்படுகிற நிதி தொடர்பான பதிவுகளை தான் வைத்துக்கொள்ளும். திரட்டு நிதியம் திரைசேரியிடமுள்ள பிற நிதியங்கள், வைப்புகள், திரட்டு நிதி, ஏனைய நிதியங்கள் தொடர்பான கணக்குகளில் தொழிற்படுகிறது. அதாவது கட்டு நிதி தொடர்பாகவும் முற்பணங்கள் தொடர்பாகவும் ஒழுங்கு செய்கிறது. அவற்றுக்கான பதிவுகளை வைத்திருக்கிறது. வழங்கப்பட்ட கட்டு நிதிக்கும் முற்பணங்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களிடமிருந்து பற்றிச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது. வழங்கப்பட்ட கட்டு நிதிக்கும் முற்பணங்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தரிடமிருந்து பற்றிச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது. அரசாங்கத்தின் பணம் உபயோகமற்றிருப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்வது. அரசாங்க பணம் உபயோகம் இல்லாமல் இருக்கிறத தடுக்கிற வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுகிறது. திரைசேரியின் கட்டுப்பாட்டில் உள்ள வெவ்வேறுபட்ட நிதியங்கள் தொடர்பான கணக்குகளை பதிவு செய்வதன் கணக்குகளை வெளியிடுவது. ஒவ்வொரு இப்படியான நடவடிக்கைகளை இது செய்யும். இந்த பகுதியை எந்த அடிப்படையில் கேட்கிறார்கள் நீங்கள் ஒரு சாதாரணமாக பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மைக்கில் கவனம் எடுங்களே. யாரோ ஒருவருடைய மைக் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது.
பாருங்க யாருடைய மக் வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒருக்கா பார்த்துட்டு. சரி, இப்போ இது ஒரு 2 பார்வை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுதான் முக்கியமானது. இந்த திரைசேரி 126 ஒரு பெரிய இடத்துல இருந்து கொண்டு வேலை செய்கிறதையும் 131 ஒரு அமைச்சின் கீழான திணைக்களமாக வேலை செய்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா திரைசேரி ஒரு திணைக்களமாக எவ்வாறு பணியாற்றுகிறது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு எழுதக்கூடிய மாதிரியாக கொஞ்சம் படித்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் படிங்க தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி யோசிக்கக்கூடாது. எதையும் சாய்ஸ் பண்ண வேண்டாம். சரிதானே? சில வழி எங்களுடைய தெரிவு சாய்ஸ் பண்ணப்பட்டு போயிடும். இப்போ நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். 132வது நிதி ஒழுங்கு விதியை மட்டும் நான் தவிர்த்து விடுங்கன்னு சொல்கிறேன். அது வேணாம். என்ன நீங்கள் எதையுமே சொல்லுகளை என்று சொல்லி கோவிக்கிறபடியால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி, அப்போ அதை தவிர்த்து விடுவோமே, அப்படி சொல்லி விடுவோம். அந்த பகுதியை கையை விடுவோம். 133க்குள்ள போகிறோம். உள்ளக கணக்கு பரிசோதனை. இந்த உள்ளக கணக்கு பரிசோதனையை நாங்கள் வேறு எப்படி சொல்லுகிறது? உள்ளக கணக்காய். சரிதானே? உண்மையில உள்ளக கட்டுப்பாடு என்று சொல்லி சொல்லப்பட்டு அது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. உள்ளக செவ்வை அல்லது அகச்செவ்வை எனவும் உள்ளக கணக்கு பரிசோதனை எனவும் அது 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. இது தொடர்பில் நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ள நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டாம். பெரும்பாலும் இதில் 2 விடயங்கள் தான் கேட்கப்படுகிறது. ஒன்று உள்ளக கணக்காய்வினுடைய நோக்கங்கள், 2வது உள்ளக கணக்காய்வினுடைய கருமங்கள். உள்ளக கணக்காய்வினுடைய நோக்கங்கள் என்ன, உள்ளக கணக்காய்வினுடைய கருமங்கள், உள்ளக கணக்காய்வினால மேற்கொள்ளப்படுகிற விடயங்கள் எவை என்பது தொடர்பாக கேட்கப்படுகிறது. அப்போ நாங்கள் உள்ளக கணக்காய்வினுடைய நோக்கங்கள் பற்றியதாக ஒரு கதைப்போம். சரிதானே? உள்ளக கணக்காய்வினுடைய நோக்கங்கள் என்ன? இப்போ பாருங்க, இதில் நிதி ஒழுங்கு விதி 128 குறிப்பிட்டபடி தங்களுடைய கடமைகள் பொறுப்புகளை ஆற்றும் நோக்கத்துக்காக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் நிதி ஒழுங்கு விதிகளினால் தங்கள் மீது வகுத்தொதுக்கப்பட்ட 127 மற்றும் 128 பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய பணிகளை 127 கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பில் 128 பேசுகிறதால நாங்கள் அதை சொல்லுகிறோம். நிதி ஒழுங்கு விதிகள் 127 மற்றும் 128 ஆகியவற்றில் விதித்துரைக்கப்பட்ட தங்களுடைய பொறுப்புகள் கடமைகளை உரிய வகையில் செம்மையாகவும் சீராகவும் நிறைவேற்றுவதற்காக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அமைச்சுக்கள் திணைக்களங்களில் உள்ளக கணக்காய்வு கூறினை நிறுவிக்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல திணைக்களங்களை கொண்டுள்ள அமைச்சுக்கள் மற்றும் வேலைத்தளங்கள், பண்டகசாலைகள், உப அலுவலகங்கள் என்பவற்றை கொண்டுள்ள திணைக்களங்கள் என்பவற்றை கொண்டிருக்கக்கூடிய பெரிய திணைக்களங்கள், அபிவிருத்தி வேலைகளில் ஈடுபட்டுள்ள திணைக்களங்கள், பாரிய அபிவிருத்தி செயற்திட்டங்களை மேற்கொள்ளுகிற திணைக்களங்கள் ஆகியவை கட்டாயமாக உள்ளக கணக்காய்வு கூறினை நிறுவுதல் வேண்டும் என திரைசேரியினால் விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் அமைச்சுக்கள் திணைக்களங்களில் உள்ளக கணக்காய்வு கூறுகள் நிறுவப்படுகிறது. அவ்வாறு உள்ளக கணக்காய்வு கூறுகளை நிறுவுவதன் நோக்கங்களாக நாங்கள் 3 நோக்கங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. உள்ளக கணக்காய்வு கூறை நிறுவுவதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற நோக்கங்கள் எவை என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் இந்த 3 நோக்கங்களையும் சொல்லவும். உள்ளக கணக்காய்வு கூறு நிறுவப்படுவது தொடர்பான ஒரு முன்னுரை தான் நாங்கள் சொன்னாங்க. 127 128 சொல்லப்பட்ட கர்மங்களை சிறப்பாக செய்வதற்கும் அதுபோல பல அமைச்சுக்களை பல திணைக்களங்களை கொண்ட அமைச்சுக்கள் அல்லது பண்டக சாலைகள், களஞ்சிய சாலைகள் போன்றவற்றை உள்ளடக்கிய திணைக்களங்கள், பாரிய அபிவிருத்தி செயற்திட்டங்கள், கர்மங்களை முன்னெடுக்கிற திணைக்களங்கள் கட்டாயமாக உள்ளக கணக்காய்வு கூற நிறுவிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாகவும் அது நிறுவப்படுகிறது. அவ்வாறு நிறுவப்படுகின்ற உள்ளக கணக்காய்வு கூறு பற்றி முதலாவது கேள்வியாக சொல்லுகிறோம். உள்ளக கணக்காய்வு கூறினுடைய நோக்கங்கள்.
இப்போ முதலாவது விடயம் அதில் சொல்லுகிறது, அதனுடைய உள்ளக கட்டுப்பாட்டு பொறிமுறையானது மிகவும் செம்மையானது என்பதை உறுதி செய்வது அதனுடைய முதலாவது நோக்கமாக இருக்கும். யாருடையது? உள்ளக கணக்காய்வினுடைய முதலாவது நோக்கமாக இருக்குது. அதன் உள்ளக கட்டுப்பாட்டு பொறிமுறையானது செம்மையாக உள்ளது என்பதை உறுதி செய்து கொள்வது. அதாவது ஒரு திணைக்களத்தினுடைய நிதி சார்ந்த நடவடிக்கைகளின் உள்ளக கட்டுப்பாட்டு முறையானது அங்கு களவு, மோசடி, பிழைகள், தவறுகள், துஷ்பிரயோகம் ஆகியவை நிகழாமல் தடுப்பதற்கும், அவ்வாறு நிகழுமாக இருந்தால் அதை உடனடியாக கண்டறிந்து அதற்கு காரணமானவர் மீது அல்லது அதற்கு காரணமானவரை பொறுப்பாக்குவதற்கும் ஏற்ற வகையில் போதிய அளவிலான திறன் கொண்டதாக, அதாவது கோட்பாட்டு ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் போதிய அளவு திறன் கொண்டதாக காணப்படுகின்றதா என்பதை பரிசீலனை செய்து மதிப்பிடுதல் அதனுடைய முதலாவது நோக்கமாக இருக்குது. இரண்டாவது, அபிவிருத்தி வேலைகள், முயற்சிகள், செயற்திட்டங்கள் என்பவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக அதனை நிச்சயிப்பதில், அவற்றின் முன்னேற்றம் தொடர்பாக நிச்சயிப்பது கணக்கீட்டு உத்தியோகத்தர் முன்னேற்ற கண்காணிப்புகளுக்கு உதவி செய்வது, திணைக்களத்துக்கென விதிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவது தொடர்பாக அவற்றினுடைய அபிவிருத்தி வேலைகள், முயற்சிகள், செயல் திட்டங்கள் என்பவற்றினுடைய முன்னேற்றத்தை அவை உரிய வகையில் நிகழ்ந்து இருக்கிறதா என்பதை நிச்சயிப்பதில் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் அதன் முன்னேற்ற கண்காணிப்பு குழுவுக்கும் உதவி செய்வது. மூன்றாவது, அபிவிருத்தி வேலைகள், முயற்சிகள், செயற்திட்டம் நிறைவேற்ற வேண்டுவதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும், அதாவது அந்த முயற்சிகளை அமுலாக்குபவர்களுக்கும் முன்னேற்ற கண்காணிப்பு குழு, திணைக்கள தலைவர்கள் ஆகியோருக்கும் இடையில் பொருத்தமான இணைப்பினை ஏற்படுத்துவது ஆகிய 3 நோக்கங்களுக்காக உள்ளக கணக்காய்வு அலகு நிறுவப்படுகிறது. அல்லது உள்ளக கணக்காய்வு அலகினாலே அடைய எதிர்பார்க்கப்படுகிற நோக்கங்கள் என்கிற அடிப்படையில் 3 விதமான நோக்கங்கள் இருக்குது. இதனுடைய அடுத்த பகுதி கொஞ்சம் முக்கியமானது. இந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். அப்படின்னால், ஏனைய பரீட்சைகளுக்கு படிப்புகிறதாக இருந்தால் நாங்கள் இங்கே உள்ளக கணக்கு பரிசோதனை கூறு அல்லது உள்ளக கணக்காய்வு கூறினுடைய கடமைகள் என்கிற போது எல்லா கடமையும் சேர்த்து ஒன்றாக சொல்லிடுவோம். எல்லா கடமையும் சேர்த்து ஒன்றாக சொல்லிடுவோம். ஆனால் நாங்கள் படிக்கிற போது மட்டும், இலங்கை நிர்வாக சேவைக்கான பரீட்சை சார்ந்து படிக்கிற போது மட்டும் அதனுடைய ஒவ்வொரு நோக்கம் சார்ந்த கடமைகளையும் தனித்தனியாக படிக்க வேண்டி இருக்குது. இப்போ முதலாவது அதனுடைய உள்ளக கட்டுப்பாட்டு பொறிமுறையின் திறனை மதிப்பிடுவது. இரண்டாவது, அவற்றின் கர்மங்களினுடைய முன்னேற்றத்தை அல்லது செயற்திட்டங்கள், அபிவிருத்தி பணிகளினுடைய முன்னேற்றத்தை நிச்சயிக்க உதவுவது. மூன்றாவது, அவற்றை நிறைவேற்றுபவர்கள், திணைக்களம் மற்றும் கண்காணிப்பாளர்களுக்கு இடையில பொருத்தமான இணைப்பாளராக அல்லது ஒருங்கிணைப்பாளராக செயற்படுவது என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ அந்த 3 நோக்கங்களையும் அடையும் விதமாக அவை செய்கிற கர்மங்களை இவி எக்ஸாம்னு சொல்லி கேட்டால் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாகவே நாங்கள் எழுதலாம். அதை விட தாண்டி போக மாட்டினோம். ஆனால் இங்கே அப்படியே சரிதானே. திணைக்களத்தினுடைய நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக, அவற்றின் உள்ளக கட்டுப்பாட்டின் திறன் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகிற கர்மங்கள் அது தனியாக பார்க்கும். அடுத்தது, கணக்கீடு உத்தியோகத்திற்கும் முன்னேற்ற கண்காணிப்பு குழுக்களுக்கும் முன்னேற்றத்தை நிச்சயிப்பதில் உதவி செய்தல் தொடர்பான கர்மங்கள் அது தனியாக பார்க்க வேண்டியிருக்கு. சரிதானே, அது தனியாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து பொதுவாக சொல்லப்பட்டால் கூட அப்படி இல்லாமல், முதலாவது உள்ளக கட்டுப்பாட்டின் செம்மையினை உறுதிப்படுத்தும் அது சார்ந்த கர்மங்கள், இரண்டாவது முன்னேற்றத்தை நிச்சயித்தல் தொடர்பான கர்மங்கள். முன்னேற்றத்தை நிச்சயிக்கிறதோடைய இணைப்பாளராக தொழிற்படுதலை நாங்கள் சேர்த்துக்கொள்ள
சரி, அப்போ பாருங்க, ஒரு திணைக்களத்தின் நிதி நடவடிக்கைகள் தொடர்பான உள்ளக கட்டுப்பாட்டு பொறிமுறை திறனாக உள்ளதா என்கிற முதலாவது நோக்கத்தை அடையும் வகையில் உள்ளக கணக்காய்வு கூறினால மேற்கொள்ளப்படுகிற கருமங்கள் அவை. ஒரு திணைக்களத்தில் உள்ள உள்ளக கட்டுப்பாட்டு முறைமையானது தவறு, களவு, மோசடி, துஷ்பிரயோகம் போன்றவற்றை தடுக்கக்கூடியதாகவும், அவ்வாறு நிகழ்ந்தால் அதற்கு காரணமானவர்களை கண்டறிந்து பொறுப்பாக்கும் வகையிலும், உண்மையான செயல்முறையிலும் வடிவமைப்பிலும், அதாவது கோட்பாட்டு ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் திறன் வாய்ந்தது என்பதை உறுதிப்படுத்துவது. அப்போ அந்த நோக்கத்தை தானே இங்கே சொல்றீங்க என்று சொல்லி சொன்னால் இல்லை, அது அந்த மதிப்பீடு செய்வது அதனுடைய நோக்கம். இங்கே திணைக்களத்தில் தவறு, களவு என்பவற்றை தடுப்பதற்கு உள்ளக கட்டுப்பாட்டு முறைகள் அதனுடைய வடிவத்திலும் உண்மையான செயல்முறையிலும் பயன்பாடுடையவையாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவது ஒரு கருமம். சரிதானே? அடுத்தது பொருத்தமான கணக்கீட்டு முறைகள், சரியான நிதி கூட்டுக்கள் என்பவை பின்பற்றப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள், கணக்கு முறைகள் என்பவை அல்லது உபயோகிக்கப்படுகின்ற கணக்கீட்டு முறைகள் என்பவை நிதி கூட்டுக்களை தயாரிப்பதற்கு பொருத்தமான தகவல்களை தருமா என்பதை நிச்சயித்துக் கொள்வது. கணக்கு முறைகள், பிற பதிவுகள் அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது, அத்தோடு உபயோகிக்கப்படுகிற கணக்கீட்டு முறைகள் சரியான நிதி கூட்டுக்களை தயாரிப்பதற்கான தகவல்களை தருமா என்பதை பார்ப்பது. பதவி அணியினர் அல்லது ஆளணியினர் தமக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் காட்டுகின்ற தகுதியை மதிப்பீடு செய்தல். அதாவது போதிய அளவில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கருமங்களை, அவர்களுக்கான கடமை பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற விதமாக அவர்கள் செயற்படுகிறார்களா என்பதை மதிப்பீடு செய்வது. திணைக்களத்தின் சொத்துக்கள் உரிய வகையில் பராமரிக்கப்படுகின்றன, நட்டங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றன என்பது. அரசாங்கத்தினுடைய நிதி ஒழுங்கு விதிகள், நிதி சுற்றறிக்கைகள், நிர்வாக ஒழுங்கு விதிகள், திரைசேரியினால காலத்துக்கு காலம் வழங்கப்படுகிற அறிவுறுத்தல்கள் உரிய வகையில் பின்பற்றப்படுகிறதா என்பது. அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் அழிவடைதல், உபயோகமற்றிருத்தல், அளவு கடந்த செலவு செய்யப்படுதல் ஆகியவற்றை தடுப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் என பொருத்தமான உள்ளக கட்டுப்பாட்டு முறை பயன்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்துவது. திணைக்களத்தினுடைய கணக்கீட்டு முறைகள் மற்றும் நிதி சார்ந்த கர்மங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்பவற்றையும், திணைக்களத்தினுடைய வேலைகளையும் பரிசோதித்தல் மற்றும் திணைக்களத்தினுடைய பொருட்கள், சொத்துக்கள் பாதுகாப்பாக, சிக்கனமாக, முறையாக உபயோகிக்கப்படுகிறதா, கையேற்கப்படுகிறதா, உரிய வகையில் கையெழுப்பு செய்யப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறது. தேவைப்படுகின்ற ஏனைய விடயங்களில் விசேட நுண்ணாய்வுகளை, பரிசீலனைகளை மேற்கொள்வது. இது இவ்வளவும் எதுக்குள்ள சொல்லுகிறோம், போதிய திறன் வாய்ந்த உள்ளக கட்டுப்பாட்டு முறை இருக்கிறதா என்பதை நிச்சயப்படுத்தும் முதலாவது நோக்கத்துக்காக. அடுத்தது கணக்கீட்டு உத்தியோகத்தை முன்னேற்ற கண்காணிப்பு குழு என்பவை தொடர்பாக செயற்திட்டங்கள், முயற்சிகள் என்பவற்றின் முன்னேற்றத்தை நிச்சயிப்பதில் உதவுகின்ற அதன் கருமங்கள் இவை. திணைக்களத்தின் தொழில்நுட்ப ரீதியான அல்லது நிர்வாக முறையிலான கடமைகளை பரிசோதித்து அறிக்கை செய்வது. ஒரு திணைக்களத்தில் தொழில்நுட்பம், கணக்கு முறைமை, நிர்வாக முறைமை தொடர்பான கருமங்களை பரிசோதித்து அறிக்கை செய்வது. உரிய வகையில் தொழில்நுட்ப முறைமை இருக்குதா, கணக்கு முறைமை இருக்குதா, நிர்வாக முறைமை இருக்கிறதா என்பதை பரிசோதித்து, அதாவது தொழில்நுட்ப முறைமையையும் அது கணக்கு முறைமைக்கு எதிராக என்றால், அதாவது கணக்கு முறைக்கு ஏற்ற வகையில் நிர்வாக முறைமை இருக்கிறதா என்பதை தொடர்பாக. இரண்டாவது, வேலைகள், திட்டங்கள், முயற்சிகள் ஆகியவற்றின் முன்னேற்றம் பட்டோலைக்கு அமைவாக உள்ளதா. பட்டோலை என்றால் சாட், ஏற்கனவே போட்ட இந்த கான் சாட் அப்படி என்றெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அந்த சாட்டுக்கு அமைவாக, அட்டவணைக்கு அமைவாக, அல்லது நிகழ்படுத்திய கால எல்லைகளுக்கு அமைவாக நிகழ்கிறதா, அல்லது இலக்கை வெட்டி உள்ளதா, அல்லது இலக்கு எஞ்சி உள்ளதா. வேலைகள், திட்டங்கள், முயற்சிகள் ஆகியவற்றின் முன்னேற்றம் மற்றும் நிகழ்ச்சிகள் பட்டோலைகளும் எந்த அளவில் தங்களுடைய இலக்கை வெட்டியுள்ளன என்பதை மதிப்பிடுதல். வேலைகளை நிறைவேற்றுவதில் ஏதாவது தடைகள், தாமதங்கள் இருந்தால் உடனடியாக அந்த இடத்திலேயே அவற்றுக்கான காரணங்களை கண்டறியும் வகையில் விசாரணை மேற்கொள்ளும், அவற்றை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது.
வேலைகளை மேற்பார்வை செய்வது கட்டுப்படுத்துவது தொடர்பான பொறிமுறைகள் பொருத்தமாக இருக்கிறதா என்பதை மீள பார்வையிட்டு மதிப்பீடு செய்வது. இதில் 4 விடயங்கள் இருக்கு. இதுக்குள்ள சின்ன கேள்வியாகவும் கேட்கலாம், பெருசாகவும் கேட்கலாம், அல்லது 2ஆக பிரித்து உலக கணக்கு பரிசோதனை கூறுகளின் கடமைகள் மற்றும் அவற்றினுடைய எல்லைகள் அல்ல வகிபாகம் ஆகியவற்றை 2 பிரதான கூறுகளுக்குள்ளே அடக்குகிறோம். ஒன்று உள்ளக கட்டுப்பாட்டு முறைமையின் செவ்வியை மதிப்பிடுவது தொடர்பான கருமங்கள், 2வது அவற்றின் செயற்திட்டங்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக அவற்றை நிச்சயப்படுத்துவதில் உதவி செய்தல் தொடர்பான கருமங்கள். இதில் அழகா இன்னும் ஒரு பகுதியை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த உள்ளக கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் மிக குறிப்பாக உள்ளக கணக்கு பரிசோதனை, உள்ளக கணக்காய்வு, அதனுடைய சுயாதீன தன்மைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, சுதந்திரத்துக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, சரிதானே? 3 விஷயம் சொல்லுகிறேன். எளிமையாக சொல்லிட்டு பிறகு அதுக்குரிய விளக்கம் சொல்லுகிறேன். ஒன்று, அக்கௌண்டனோட இருக்கக்கூடாது, அக்கௌண்ட்ஸ் பிராஞ்சிலே அது இருக்கக்கூடாது, அல்ல அவையோட சேர்ந்து இருக்கக்கூடாது, சரிதானே? நிதி சம்பந்தமான வேலைகளையும் கணக்கீட்டு வேலைகளையும், நிதி சம்பந்தமான வேலைகளையும் கணக்கீட்டு வேலைகளையும் உண்மையில் நடத்துபவர் அல்லது நடத்துவதற்கு பொறுப்பாக இருப்பவரின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி இருக்க வேண்டும். திணைக்களத்தின் நிதி சம்பந்தமான வேலைகளையும் கணக்கீட்டு வேலைகளையும் உண்மையில் நடத்துபவர் அல்லது நடத்துவதற்கு பொறுப்பாக இருப்பவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகி இருக்க வேண்டும். 2வது, அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும், திணைக்களத்தினால் நிறைவேற்றப்படுகின்ற அல்லது வழங்கப்படுகின்ற வேலைகள், சேவைகள், திட்டங்கள், முயற்சிகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருப்பவரின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி இருக்க வேண்டும் அல்லது சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும். அது யாரெண்டா பிளானிங் ஆகும், சரிதானே? அப்போ அக்கௌண்ட்ஸ் பிராஞ்சோடு இருக்கக்கூடாது, பிளானிங் பிராஞ்சோடு இருக்கக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற வேலைகள், சேவைகள், திட்டங்கள், முயற்சிகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து உள்ளக பரிசோதனை கூறு சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும். 3வது, நிதி, கணக்கீட்டு விடயங்கள், நிர்வாகம் சார்ந்த விடயங்கள் என்பவை தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற கணக்கு பரிசோதனை தொடர்பான அறிக்கை நேரடியாக திணைக்கள தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும், அல்லது அந்த விடயங்கள் தொடர்பில் நேரடியாக திணைக்கள தலைவருக்கு அறிக்கை எடுப்பட வேண்டும். வேறு ஆக்கள் கூடாக போகக்கூடாது. திணைக்கள தலைவருக்கு நேரடியாக அறிக்கை செய்தல். 3 ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. உள்ளக கணக்கு பரிசோதனையினுடைய சுதந்திரம் தொடர்பாக 3 விதமான ஏற்பாடுகள் பின்பற்ற வேண்டும். ஒன்று, திணைக்களத்தின் நிதி சம்பந்தமான வேலைகள், கணக்கீட்டு வேலைகளை நடத்துபவர் அதற்கு பொறுப்பாக இருப்பவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 2வது, குறிப்பிட்ட திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற வேலைகள், சேவைகளை, திட்டங்களை, முயற்சிகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 3வது, நிதி, நிர்வாகம், கணக்கீடு, உள்ளக கட்டுப்பாடு போன்ற விடயங்களை ஆராய்ந்து அவற்றுக்குரிய அறிக்கை நேரடியாக திணைக்கள தலைவருக்கு அறிக்கையிடப்பட வேண்டும். ஆகிய 3 வகையில் அது சுதந்திரம் பெற்றதாக இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளலாம், சரிதானே? இதுக்கு அப்பால் நாங்கள் ஒரு புதிய பகுதிக்குள்ளே பிரவேசிக்க வேணும். அந்த அடிப்படையில் நான் அதை வேறொரு விதமாக நான் பார்க்கிறேன். 135 நிதிசார் கடமைகளை கையளித்தல் என்கிறது ஒரு புதிய பரிமாணம். இந்த கடமைகளினுடைய கையளிப்பு எவ்வாறு நிகழ்கிறது எனவும், செலவினம் சார்ந்த கடமைகள் கையளிக்கப்படுகிற 4 படிமுறைகளும் அவை, அந்த கையளிப்பை பெறுபவர்களுடைய பொறுப்புகளவை, ஒரு கணக்கீடு உத்தியோகத்தில் அதை 4ஆக பிரித்து கையளிக்கிறார். அதை பொறுப்பேற்பவர்களுடைய வகைபாகம் என்ன, அவர்களுடைய வகை கூறும் பொறுப்பு என்ன. அதுபோல அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தை தன்னுடைய கர்மங்களை 3 பிரிவுகளாக பிரித்து கையளிக்கிறார். அவ்வாறு கையளிக்கின்ற கர்மங்கள் தொடர்பில் கையேற்பு பெற்றவர்கள் வகை கூற வேண்டியவை எவை என்பதை பற்றிய செலவின கடமைகளை கையளிக்கிற போது அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அத்தாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல் என்பவற்றோடு காசோலைகள் தொடர்பான நடவடிக்கைகளையும் பார்க்க வேண்டும். அதுபோல அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் கடமைகளை கையளிப்பது தொடர்பாக மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல் ஆகிய படிமுறைகளுக்கூடாக நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையில
நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வந்ததே ஓரளவு சலிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. நாங்கள் நீண்ட நாள் இந்த விடயங்களோட தொடர்ச்சியாக பேசுவது, இப்போ அப்படி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிற போது இப்போதே கொஞ்சம் நிறைய படித்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. இப்போ நாங்கள் அந்த நோக்கத்தை கருத்தில் எடுத்து வச்சுக்கொண்டு நிதி ஒழுங்கு விதி 135 தொடக்கம் 156 வரையிலான விடயங்களை இன்னும் ஒரு செயலமர்வில் பார்க்கலாம் என்கிறது என்னுடைய உத்தேசம். சரிதானே? நான் உங்களுடைய அபிப்பிராயத்துக்காக ஒளிப்பதிவை நிறுத்தி வச்சுக்கொண்டு கதைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்து வருகிற செயலமர்வில் இந்த பகுதியை நிறைவு செய்வதில் கவனம் செலுத்துகிறேன்.